செய்திகள். மக்கள் விரும்பும் கழக ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வானரப்பேட்டை ஆட்டுப்பட்டியில் உப்பனாறு வாய்க்கால் மதில் கட்டும் பணி காரணமாக இடிந்த வீட்டு குடும்பத்திற்கு இலவச மனைப்பத்திரம் மணிபால் கென்னடி அவர்கள் முயற்சி செய்து பெற்றுத்தந்தார். கோடை வெயிலின் தாக்கத்தால் பெரிதும் அவதிப்படும் பொதுமக்களுக்கு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி ஜூஸ் போன்ற குளிர்ச்சியான பானங்களை வழங்கி வருகிறார். புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மங்கலம் தொகுதி உருவையாறு 4 முறை சந்திப்பில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பி. ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு கண் கண்ணாடிகளை இன்று சட்டமன்ற உறுப்பினர் பி. ராமலிங்கம் வழங்கினார். மக்கள் விரும்பும் கழக ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் 72வது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கழகத்தினர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இரத்த தான முகாம் உள்ளிட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில கழகம் மற்றும் கழக மருத்துவ அணி சார்பில் மாநில மருத்துவர் அணி அமைப்பாளர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காந்தி வீதி கண்ணையா பிசினஸ் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் உருளையன்பேட்டை தொகுதி கழக செயலாளர் ரா. சக்திவேல் வரவேற்புரை ஆற்றினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எஸ். கோபால் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா அவர்கள் தலைமை தாங்கி தொடக்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் அறுவை சிகிச்சை, மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் தொடர்பான பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமை தொடக்கி வைத்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா அவர்கள் இத்தகைய மக்கள் நல பணிகள் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து பொதுமக்களின் நலனுக்காக உழைத்து வருகிறது. புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதில்லை. கலைஞரின் காப்பீட்டு திட்டம் போல புதுச்சேரியில் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. பிரதமர் மோடி கொண்டு வந்த ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டத்தால் புதுச்சேரியில் யாரும் பயன்பெறவில்லை. காப்பீடு திட்டத்தில் பயனாளிகளுக்கு கிடைக்கப்பெறும் தொகுதி அதிகப்படுத்தும் போது அதனால் எந்த ஆதாயமும் பயனும் மக்களுக்கு இல்லை. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி புரியும் தமிழ்நாட்டில் தளபதியாரின் வழிகாட்டுதலில் புதுச்சேரி மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் நம் மக்களுக்கு இங்கு கிடைக்காத அல்லது மறுக்கப்படும் சிகிச்சைக்கு அரசு ஸ்டாலின் மருத்துவமனையில் சிறப்பான நவீன மருத்துவ சிகிச்சையளிக்க முன்வருவதாக உறுதியளித்துள்ளார் என்று குறிப்பிட்டு பேசிய அவர் புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் கழக ஆட்சி உதிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மருத்துவ முகாமில் அவைத்தலைவர் எஸ். சிவக்குமார், மாநில கழக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, மாநில கழக பொருளாளர் ஆர். செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். சரவணா, சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு பிரபாகரன், செந்தில் அமுதகுமார், தொகுதி செயலர்கள் சீதாராமன், நடராஜ் வடிவேலு, சிவக்குமார், ராஜாராமன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா சென்ற 26 பொதுமக்களை தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இளைஞரணி சார்பாக காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் அவை திடலில் இளைஞரணி மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் தலைமையில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள், பல்வேறு தொகுதி தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்திக் செய்திருந்தார். வானரப்பேட்டை ஆட்டுப்பட்டியில் உப்பனாறு வாய்க்கால் மதில் கட்டும் பணி காரணமாக இடிந்த வீட்டு குடும்பத்திற்கு இலவச மனைப்பத்திரம் மணிபால் கென்னடி அவர்கள் முயற்சி செய்து பெற்றுத்தந்தார்.
புதுவை உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி டாக்டர் அம்பேத்கர் நகர் உப்பனாறு வாய்க்கால் பகுதியில் மதில் சுவர் எழுப்பும் பணிக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது வாய்க்கால் பக்கமாக இருந்த 3 மாடி வீடு இடிந்து விழுந்தது. இந்த வீடு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் முதல் தவணையாக ரூபாய் 40,000 உதவித்தொகை பெறப்பட்டு இருந்தது. அதை வைத்து கஷ்டப்பட்டு வீடு கட்டி இருந்தனர். வீடு இடிந்ததால் இந்த வீட்டு உரிமையாளர்கள் தற்காலிகமாக முதலமைச்சர் வழங்கிய இடத்தில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் வீடும் உடைமைகளும் இழந்த அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பிப்ரவரி மாதத்தில் மனு அளித்தார். அதில் குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள மனைப்பட்டா அவர்களுக்கு வழங்கி ஆதி திராவிட நலத்துறையின் வீட்டு மானியத்துடன் இலவசமாக மனைப்பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரினார். இதனை அரசு ஏற்று குறித்த குடும்பத்தினருக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் இலவச மனைப்பத்திரம் வழங்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளிடம் திமுக அலுவலகத்தில் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு வழங்கினார். உடன் குடிசை மாற்று வாரியம் அதிகாரி சக்திவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜ், காங்கிரஸ் பிரமுகர் சங்கீத், கிளை செயலாளர்கள் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கோடை வெயிலின் தாக்கத்தால் பெரிதும் அவதிப்படும் பொதுமக்களுக்கு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி ஜூஸ் போன்ற குளிர்ச்சியான பானங்களை வழங்கி வருகிறார். அதிக வெயிலின் தாக்கத்தால் அவதியுறும் மக்களுக்கு வெயிலின் கொடுமையை ஓரளவு தணிக்கும் வகையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் நீர்மோர் பந்தல் அமைத்து அனைத்து மக்களுக்கும் தாகம் தீர்க்கவும் பசியாரவும் நீர்மோர், தர்பூசணி ஜூஸ் மற்றும் வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளை காலை 10:30 மணி முதல் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக நடந்து செல்லும் பாதசாரிகள் முதல் வாகனத்தில் செல்பவர்கள், பேருந்துகள் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அனைவருக்கும் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்களின் ஆதரவாளர்கள் சிறிதும் சிரமம் பாராமல் உணவுகளை வழங்கி வருவதால் மக்கள் அனைவரும் தாகம் தீர்ந்து பசியாறி மனமாற வாழ்த்தி செல்கின்றனர். இந்த வெயிலின் கொடுமையை தணிக்க குடித்தண்ணீர், நீர்மோர், தர்பூசணி ஜூஸ், தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளை வழங்கி களைப்பு நீங்கி இளைப்பாற செய்யும் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்களை நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் நெஞ்சார வாழ்த்தி செல்கின்றனர். மேலும் கோடை காலம் கத்திரி வெயில் முடியும் வரை இந்த நீர்மோர் பந்தல் தொடர்ந்து நடைபெறும் என்றும் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மங்கலம் தொகுதி உருவையாறு 4 முறை சந்திப்பில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் புதுச்சேரி அரசு எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மங்கலம் தொகுதி உருவையாறு திரௌபதி அம்மன் கோயில் திடலில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா பொதுமக்களுக்கு இலவச சேலை மற்றும் பிரியாணி வழங்கி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு உருவையாறு கிளைக்கழக செயலர் கோ. சிவலிங்கம் தலைமை தாங்கினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் முன்னிலை வகித்தார். இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன், வில்லியனூர் தொகுதி கழக செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி கழக நிர்வாகிகள் சாரங்கம், முருகதாஸ், தட்சிணாமூர்த்தி, MS முரளி, ஐயனார், புஷ்பலதா, கன்னியப்பன், மணிகண்டன், மங்களம், தர்ஷனா, சரவணன், கலைதாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ST ஹரி நன்றியுரை ஆற்றினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு கண் கண்ணாடிகளை இன்று சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கேனியம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. மேலும் கண் பரிசோதனை செய்த பொதுமக்களுக்கு என்று வாழைக்குளம் செங்கேனியம்மன் ஆலயத்தில் கண் கண்ணாடிகள் வழங்கும் விழா நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், மாநில OBC துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கான அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான பாண்டியன் கதிரவன், ஜெயமூர்த்தி, ரவி, முத்துக்குமார், ரெமோ, அரசு, பிரகாஷ் செல்வம், வீரமணி, உமா மகேஸ்வரி, வீரம்மா, பாக்யா, சோசிலா, லக்ஷ்மி மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்று பிறந்தநாள் விழா காணும் புதுச்சேரி இளைஞரணி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விஷ்ணுஷா அவர்கள் தலைமையில் ராஜீவ்காந்தி குழந்தைகள் அரசு மருத்துவமனை அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் அவர்களும், துணைத் தலைவர் மகேந்திரன், சுவிக்ரம் மற்றும் பொதுச் செயலாளர் வருண், மேலும் உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் சக்தி, நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் டானி மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் ராசு கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் பிறந்தநாள் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கொண்டாட்டம். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் AICCயின் ஒருங்கிணைப்பாளருமான PK தேவதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காந்தி வீதி, வைஷால் வீதி சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு மற்றும் லட்டும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணியளவில் முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் தங்கத்தேர் பவனியும் வழிபாடும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் தியாகராஜன் தலைமையில் சுரேஷ் வேலு முன்னிலையிலும், சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருமுருகன், மருதபாண்டியன், ராஜகுமார், கோவிந்தராஜ், 2+ பரந்தாமன், ஆறுமுகம், கிருஷ்ணராஜ், ஆனந்த பாபு, அம்சா, பன்னீர்செல்வம், சதீஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் கடும் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படும் பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா, காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன், காவல் ஆய்வாளர்கள் திரு தியாகராஜன், திரு கீர்த்தி மற்றும் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர். 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய புகார் மற்றும் குறைகளை தெரிவித்தனர். அந்த குறைகளை ஆய்வாளர்களிடம் உடனடியாக தீர்க்கும்படி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா அவர்கள் கூறுகையில், RBI அனுமதி இல்லாத சீட் ஃபண்ட் நிறுவனத்தில் பொதுமக்கள் யாரும் முதலீடு செய்ய வேண்டாம் என்றும், குறைந்த பணம் முதலீடு செய்தால் அதிக பணம் லாபம் பெறலாம் என்று கூறினாலும் யாரும் நம்ப வேண்டாம் என்றும், மேலும் ஏதேனும் லிங்க் மற்றும் APK ஃபைல் வந்தால் அதனை தொட வேண்டாம் என்றும், OTP கேட்டால் கொடுக்க வேண்டாம் என்றும், மேலும் தெரியாத நபர்களிடம் இருந்து வரும் புகைப்படத்தின் லிங்கை தொட வேண்டாம் என்றும், மேலும் ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் உள்நாட்டு வேலை வாய்ப்புகளை இந்திய எம்போசிஸில் பதிவு செய்ய நிறுவனங்கள் மூலம் மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டும். மற்ற போலியான வேலைவாய்ப்பு வெப்சைட்டில் பதிவு செய்து ஏமாற வேண்டாம் என்றும், மேலும் போலியான கடன் செயலிகள் குறைந்த வட்டியில் உடனடியாக பணம் தருகிறோம் என்று கூறினால் யாரும் ஏமாற வேண்டாம் என்றும், மேலும் அப்படி உடனடியாக பெற்ற கடனை தராவிட்டால் அவர்களது போட்டோவை வைத்து ஆபாசமாக சித்தரித்து அதிக பணம் கேட்டு மிரட்டுவார்கள். இதனால் யாரும் கடன் செயலிகளில் பணம் பெற்று ஏமாற வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 25 செல்போன்கள் கண்டுபிடித்து ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு 3,50,000 ஆகும். மேலும் மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இணையவழி சம்பந்தமாக விழிப்புணர்வும் ஏற்படுத்தி அனுப்பி வைக்கப்பட்டது. மக்கள் விரும்பும் கழக ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார்.
காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வானரப்பேட்டை ஆட்டுப்பட்டியில் உப்பனாறு வாய்க்கால் மதில் கட்டும் பணி காரணமாக இடிந்த வீட்டு குடும்பத்திற்கு இலவச மனைப்பத்திரம் மணிபால் கென்னடி அவர்கள் முயற்சி செய்து பெற்றுத்தந்தார். கோடை வெயிலின் தாக்கத்தால் பெரிதும் அவதிப்படும் பொதுமக்களுக்கு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி ஜூஸ் போன்ற குளிர்ச்சியான பானங்களை வழங்கி வருகிறார். புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மங்கலம் தொகுதி உருவையாறு 4 முறை சந்திப்பில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பி. ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு கண் கண்ணாடிகளை இன்று சட்டமன்ற உறுப்பினர் பி. ராமலிங்கம் வழங்கினார்.